பணக்காரனாக இருந்தவன். கிழக்கத்தி புத்திரர்களே அவனை போல செல்வந்தன் ஒருவனும் இல்லை. வீடு நிறைய செல்வம். அவன் எழுதுறான், நான் நெய்யிலான் தான் காலையே கழுவுனேன்னு சொல்றான். அவ்வளவு செல்வம். வீட்டுல ஒரு குறைச்சல் இல்ல, பிள்ளைங்களுக்கு குறைச்சல் இல்ல. 10 பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகம், வேலைக்காரர்கள், ஏராளமான சொத்து சுதந்திரம் இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. நல்லா கவனிங்க, எந்த காலத்துல அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்கிறத நான் முதல்ல கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன். உத்தமன் சொல்றது உள்ளுக்குள்ள, அதாவது சபைக்குள்ள இருக்கிறவங்க உத்தமன் சொல்றதுக்கும், வெளியில சபையை விட்டு வெளியில தேவனுக்குள் வராமல் இருக்கிறவருடைய உத்தமன் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் உத்தமன் இங்க நீ சொல்லணும்னா, இங்க வந்து தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துல அந்த கண்ணாடியில பார்த்துதான் சொல்லணும் நீ உத்தமனா இல்லையான்னு. அது நீங்க சொல்றது இல்ல, ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரே யோபுவை குறித்து உத்தமன் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் உத்தமனும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தினவன். ஆஸ்தியில குறைச்சல் இல்ல. பிள்ளைகள் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை உடையவனாக இருக்கிறான். பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ, கூடி சாப்பிடும் போது கூட பாவம் செஞ்சிருவானோன்னு சொல்லி பயந்து போய் பிள்ளைங்க கூடி சாப்பிட்டாங்கன்னா உடனே பலி கொடுத்து அந்த காரியத்தை நிவர்த்தி செய்யறதற்கு முயற்சித்தவன். ஆனா இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் கடந்து போறேன். எனக்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம். அங்கே ஒரு மனிதன் தன்னை உத்தமன் என்று சொல்கிறான். அவனை கொஞ்சம் பார்க்கலாம். உத்தமன் என்று சொல்கிறான். 20வது அதிகாரம், ஆதியாகமம் 20வது அதிகாரம். இங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி பொம்பளை பிள்ளைய பாத்திரக்கூடாது, புதுசா வந்தால பார்க்க கூடாது. சாராள் கிளவி ஊருக்குள்ள வந்த உடனே அபிமெலேக்கு என்ன செய்யறானா, உடனே ஒரு ஆள் அனுப்பி கூட்டு விட்டாச்சு. அடுத்த வசனத்தை வாசிருங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் போதும். ஆண்டவர் நேர டைரக்டாக பேசுறார். நீ அழைப்பித்த அவள் இன்னொருடைய மனைவி, அவனை கூப்பிட்டு வந்திருக்கியே, செத்தாய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உடனே என்ன சொல்றான் பாருங்க, 5வது வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். ஊரா வீட்டு பெஞ்சாதியை கூப்பிட்டு வைக்கிறது அவனுக்கு உத்தம குணத்தோடு செய்தாராம். பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. வெளியில இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கு வித்தியாசம் அதுதான். வெளியில இருக்கிறவனுக்கு ஊராம் பெஞ்சா, சரி சகோதரி தானே சொன்னான்ல, அவன் சகோதரின்னு சொல்லிட்டான் ஏதோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு. நீ முதல்ல செக் பண்ணி அவன் சகோதரியான்ட்டு, அது செக் பண்ணல. அவனும் வேற ஊருக்காரன், வேற தேசத்து, வேற பாஷை பேசினவன், வேற இடத்துல இருந்து வந்து குடியேற வந்திருக்கான். குடியேற வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா கூப்பிட்டு விட்டியா, இதை உத்தமன் எப்படி சொல்ல? அவர் உத்தம இருதயத்தோடு செய்தேன். வெளியில இருக்கிறவனுக்கு பாவம் பாவமா தெரியாது, கிறிஸ்துக்குள்ள வந்தவர் தான் தெரியும். ஐயோ நான் பாவிதான். வெளியில கொண்டு போய் சொல்லுங்க, இயேசு உனக்காக மரிச்சாரு, மரிச்சிட்டு போறாரு, அப்படித்தான் சொல்லுவோம். ஒரிசாலெல்லாம் போனா அப்படித்தான் சொல்லலாம். இயேசு உனக்காக வந்தாருப்பா, வந்துட்டு போறாரு, மரிச்சாருப்பா, மரிச்சிட்டு போறாரு. அவனுக்கு விளங்கல. ஏன்னா அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்ல. அவனுக்கு பாவம் கூட உத்தமமா தான் தெரியுது.
இதை விட என்னையா கேவலம் வேணும்? ஒரு வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோடு நான் படுக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சொன்ன ஒருத்தன் சொன்னான்னா கேட்டா உத்தமத்தோடு செய்தான். நானே அப்பா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். நீ உன்னை பற்றி நான் உத்தமன்னு சொல்லிடலாம். இவன் சொல்றான் அபிமெலேக்கு நான் உத்தமன்.